which of the 19th century novel portray the disabled characters in them? ஸோ இதில் இருக்கிறத எது டிசேபிள்டு கேரக்டர்ஸை போர்ட்ரே பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் கேரோல் அது வந்து சார்லஸ் டிக்கின்ஸ் எழுதினார் 1843 which portrays a disabled character. whereas Poor Miss Finch 1872 வில்கி காலின்ஸ் எழுதினார். அண்ட் ஜான் ஹைஃபாக்ஸ் ஜென்டில்மேன் அதையும் வந்து 1856 டோனா கிரேக் எழுதினாங்க. அதுக்கப்புறம் ஆலிவ் 1850 டினா முல்பக் கிரேக் அவங்க எழுதினது. அக்லி டக்லிங் 1843 ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் எழுதினது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசேபிள்டு கேரக்டர்ஸை பற்றி போர்ட்ரே பண்ணும். கிறிஸ்மஸ் கேரோல், புவர் மிஸ் ஃப்ரெஞ்ச், ஜான் ஹைஃபாக்ஸ் ஜென்டில்மேன், ஆலிவ், அக்லி டக்லிங் இது எல்லாமே வந்து என்னென்னா இதை போர்ட்ரே பண்ணுது. நெக்ஸ்ட், who among the following published a series of essays titled The New Criticism? ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் ஜான் க்ரூ ரான்சம் அவங்க எழுதினது தான். இது 1947 அவர் 1941 இது அவர் எழுதினார். ஜான் க்ரூ ரான்சம், The New Criticism 1941. Which among the following text is a sequel of Louisa May Alcott's novel Little Women? Little Women அதை வந்து எப்போ எழுதினாங்க அப்படின்னா Volume 1 1868, Volume 2 1869, Volume 1 1868, Volume 2 1869. ஸோ அதோட சீக்வல் பார்த்திங்கன்னா லிட்டில் மென் 1871, லிட்டில் மென் 1871. அதுக்கப்புறம் ஜோஸ் பாய்ஸ் 1886. இது ரெண்டும் அதோட சீக்வல். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கம்மிங் ஃபார் த பஞ்சதந்திரா. ஸோ பஞ்சதந்திராவை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து விஷ்ணு சர்மாவோட அட்ரிபியூஷன். இது 200 BCEலேருந்து 300 CE வரைக்கும் எழுதப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹிதோபதேஷா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்து பஞ்சதந்திராவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்துச்சு. பஞ்சதந்திராவில் 5 பார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தாந்திரிக்யா அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரிடக்ஷன்ஸ் ஆஃப் பஞ்சதந்திரா. பஞ்சதந்திரா எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா ஒரு சன் டுவர்ட்ஸ் த கிங், அவங்க எவ்வளோ குட் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத பற்றி பேசும். நெக்ஸ்ட், who among the following is known as the Lady Christ during his college days அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் மில்டன். ஜான் மில்டன் இஸ் கால்ட் as the லேடி கிரைஸ்ட். அவர் எங்கே படித்தார் அப்படின்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தார். எந்த வருஷத்தில் படித்தார்னா 1625 to 1632. ஒரு நல்ல கவிதை பார்த்து எல்லாரும் அவருக்கு அந்த பேர் வச்சு கிண்டல் பண்ணாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் he became one of the notable poets of the English literature. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா which among the statements is true? ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அன்னோன் இந்தியன் எழுதினது வந்து நிராஜ் சி சௌத்ரி. அவர் அதை எப்போ எழுதினார் அப்படின்னா 1951 எழுதினார். அகெயின் இட்ஸ் அ மெமர்வார். அவர் எதுக்காக எழுதினார்னா ஒரு பிரிட்டிஷ் இந்தியாவை பற்றி இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால எழுதினார். ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் வந்து இங்கே தப்பாக இருக்குது. அன்பேஸ்ட் இது இருக்கு இல்லையா, கான்ட்ரவர்ஷியல் ஒர்க், அது இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1951. ஸோ இது 3 தான் இதோட கரெக்ட் ஆன்சர்.